எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSW அகாடமி. ஸோ நமக்கு டெட் எக்ஸாமினேஷன் வந்து அடுத்த மாதம் வரப்போகுது. ஸோ ரொம்ப குறைந்த டியூரேஷன் தான் நம்ம கையில் இருக்குதுங்க. 50க்கும் குறைவான நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதற்காக நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து போட்டிருக்கோங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. அதாவது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு கன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அதை லான்ச் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. பிகாஸ் நம்மளோட லைன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி தான். பட் உங்களுக்காக, மாணவர்களுக்காக, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்காக இது போடலாமா அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி டெட் எழுதிருக்கிறீங்க, இது எழுதலை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், யாராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து காமனாக பொதுவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பேட்ச் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் வந்து நம்ம இப்போ இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸாக இருக்கிறோங்க. நம்மளுடைய வரலாறு எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது பசங்க கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ரெக்கார்டு இருக்குது நமக்கு. இப்போ நம்ம டெட் அப்படிங்கிறது வந்து கடைசி ஒரு 35 டேஸ்க்கு வந்து ஒரு 5 வாரம், சரிங்களா, ஒரு 5 வாரத்துக்காக வந்து ஒரு பிளான் மாதிரி போட்டிருக்கோம். இந்த வீக் வந்து தமிழ், அடுத்த வீக் வந்து இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு, அப்புறம் சைக்காலஜி, சோஷியல் சயின்ஸு. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் நமக்கு தேவை அந்த ஒரு குவாலிஃபையிங் மார்க், அது வந்து எடுத்து கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷு, அதாவதுங்க இந்த எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 199 ருபீஸுங்க, சரிங்களா. 199 ருபீஸ் வரும். அதுக்கான வர்த்து இருக்கும் அது, சரிங்களா. ஆக்சுவலாக அதோட வர்த்து வந்து 500 கூட வச்சுக்கலாம். பட் ஆசிரியர்களுக்காக நம்ம வெறும் 199 தான் போட்டிருக்கோம். அதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வேணால் நான் பண்ணுறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு 100 பேருக்கு ஒரு 50 ரூபா குறைச்சி 149 அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து வில்லிங் டு ஜாயின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு 100 பேருக்கு மட்டும் கொடுங்க. அதை நான் அப்படியே இந்த ஒரு ரெக்கார்டு, அந்த வாட்ஸ்அப் ரெக்கார்டு இருக்கும், அப்படியே உங்களுக்கு மட்டும் அந்த 149 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு 199 ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னாங்க போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்கும். இந்த ஒரு மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. சாட்டர்டே வந்து ரிவிஷன் பண்ணுவீங்க. சண்டே வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு. ஸோ 5 வாரம் உங்களுக்கு 10 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 2 இருக்கும். முடிஞ்ச இன்னொன்று கூட நான் கொடுக்குறேன். அது டெட். ஸோ டெட் எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு 6 to 8 months கண்டிப்பாக தேவை. ஸோ டெட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 5 to 6 months கண்டிப்பாக தேவை. பட் நமக்கு லாஸ்ட் 35 டேஸுங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தான். அந்த சேலஞ்சை வந்து உங்களுக்காக வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கிறோம். இப்போது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு ஓகே நான் வில்லிங் டு ஜாயின் அப்படின்னா நான் அடுத்த பேட்ச் வந்து இது பண்ணுறேங்க. இல்லைனா நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி 2026 ப்ராஜெக்ட் எடுத்துருக்குறோம், அதுக்கு நாங்கள் வந்து ஜம்ப் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. இந்த 199 ருபீஸு, அதுலேயும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு 100 பேருக்கு 149 தான், ஓகேங்களா. உங்களுக்காக இப்போ டக்குன்னு இந்த ஒரு செகண்டில் யோசித்தது, ஓகேங்களாங்க. 199 பேட்ச் ஃபீஸு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு 100 பேருக்கு வந்து 149 அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே அப்படின்னா அடுத்து வந்து நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிடுறோம். அடுத்த வீடியோவே கொடுத்துட்றோம். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அப்படியே அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பேட்ச் எப்படி போகும் என்னங்கிறத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிடுறேன். நீங்கள் என்னங்கிறத வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, மண்டேலேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாங்க. இன்னும் ஒரு 4 days இதுக்கு கொஞ்சம் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. நான் படிக்கலை, நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறேன், அதே போல் நான் வந்து ரெஸ்பெக்டிவ் சேஃபாக இருக்கேன், நான் வந்து ஒர்க் போயிட்டு தான் படிக்கிறேன், யாராக வேணா இருக்கலாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அது எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் எப்படி நம்ம வந்து சொல்லுவோமோ அதே போல் உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். ஒரு முயற்சியாக எடுத்து பார்க்கலாம். நம்மளோட முயற்சி நம்ம கொடுத்துருவோம். டெட்டு கிளியரானா ஹாப்பி தான், ஓகேங்களா. ஏன்னா இப்போ நமக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம். அப்படியே அழகாக நம்ம டெட் கிளியர் பண்ணிட்டா அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்க, அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம பாட்டுக்கு அழகாக நம்ம போஸ்டிங் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக பேப்பர் 1 பேப்பர் 2 போத் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம், ஓகேங்களாங்க. பேப்பர் 1 தனியாக, பேப்பர் 2 தனியாக இல்லை. ஸோ காமனான இது தான் எடுக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.